இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது வந்து என்னது ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான். ஓகேவா? இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரேக், கண்டினியூ, பாஸ். ஓகேவா? இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் 3 கீவேர்டும் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ப்ரோக்ராமில் இஃப் கண்டிஷன், பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டும் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டும். பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னா என்னது? இஃப் எல்ஸ் இஃப் இருக்கு இல்லையா, அது மாதிரி லூப்பிங்னா என்னது? ஃபார், வைல், நெஸ்டட் இருக்கு இல்லையா. இந்த மூணுத்தையும் இந்த ரெண்டு கான்செப்டில் இஃப்பையும் வைலையும் ஒரே ப்ரோக்ராமில் அட் அ டைமில் யூஸ் பண்ணக்குள்ள சம் ப்ராப்ளம்ஸ் வரும். அதை கிட் பண்ண தான் இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது பிரேக், கண்டினியூ, பாஸ். ஓகேவா? அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மூணுடைய ஸ்ட்ரக்சரும் இப்படி தான் இருக்கும். பிரேக், கண்டினியூ, பாஸ். இந்த 3 கீவேர்ட் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். மூணுத்துக்குமே ஒரே ஃப்ளோ சார்ட் தான். கண்டிஷன் செக் பண்ணுறது ட்ரூனா இந்த கண்டிஷன் பிரேக், கண்டினியூ கொடுப்பாங்க. ஃபால்ஸ்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் எல் ஸ்டேட்மெண்ட் திரும்ப வரும். அது ஃபர்தர் அதே மாதிரி தான் வரும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க ஒரு கேரக்டரில் இதோட தான் எனக்கு வேண்டும், இந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். அந்த கண்டிஷனில் ஒரு கண்டிஷனில் ஸ்டேவ் பண்ணி வச்சுருப்போம். ஒரு வேரியபிளை சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஒரு இதில் இந்த வேர்டில் ஒரு சேவ் பண்ணி வச்சுருப்போம். இந்த சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த வேர்டில் இதோட தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் லூப்பில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட், எண்டு, இந்த ஸ்டார்டிங் எவ்வளோ, எண்டிங் வந்து இவ்வளோ தான் சொல்லி கொடுத்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அதோட தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சின்டாக்ஸ் வந்து பிரேக் தான் வரும். அதுமாதிரி சின்டாக்ஸ் வந்து கண்டினியூ, சின்டாக்ஸ் வந்து பாஸ். அது எல்லாத்துக்குமே 3 கீவேர்ட் இருக்கும். இது வந்து அதோடைய லூப்பிங் மூலயமா வர பிரேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள ஃப்ளோ சார்ட். இது தான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்டர் த லூப், பிரேக் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் எஸ் அப்படின்னா எக்ஸிட் ஃபாரில் லூப்பு. எஸ் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸிட் ஃபாரில் லூப்பு. அதுவே நோ அப்படின்னு சொன்னோம்னா இங்கே இதை திரும்ப என்ன பண்ணணும்னா திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த லூப் வந்து திரும்பி இங்கே இந்த கண்டிஷன் போய் செக் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரூவாக இருந்தால் இங்கே வரும். அப்படி ஃபால்ஸ் ட்ரூவாக இருந்தால் என்ன வரும்? திரும்பி இந்த கண்டிஷன் இங்கே பிரேக் வந்து கடைசியில் எக்ஸிட் லூப் வந்துடும். ஓகேவா? இதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதான் இந்த இஃப் கண்டிஷனும் வைல் கண்டிஷனும் யூஸ் பண்ணக்குள்ள எப்படி வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதில் ப்ரீஃபாக இதில் சொல்லியிருப்பாங்க. சின்டாக்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரோக்ராமில் வந்து வேர்டு, இதில் வந்து இந்த வேர்டுன்றது ஒரு வேரியபிள் நேமு. இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு இதில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இஃப் கண்டிஷனில் இந்த வேரியபிள் வேர்டில் ஈவோடைய தான் என்னது, எனக்கு வந்து ஈவோடு தான் வேணும். வந்ததுக்கப்புறம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துடணும் வெளியில். அப்போ பிரிண்ட் வேர்டு, இது வந்து ஸ்டார்டிங், இது வந்து எண்டு அப்படின்னு சொல்லக்குள்ள இது எண்டு. ஓகேவா? இந்த வேர்டு வந்து எனக்கு வேர்டுன்னு வந்து பிரிண்ட் ஆகணும். அதில் எண்டு வந்து எப்படி இருக்கணும்? எண்டு வந்து வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பிரேக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஜம்பில் என்னது விட அதோட கட் பண்ணி இந்த ஜம்ப் ஸ்டேட் அது மட்டும்தான் அது அவுட்புட்டு. இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தோன்னா அதான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பிரேக் கொடுத்துட்டோம்னா அது என்ன வேர்டில் கொடுக்குறோமோ அதுதான் வரும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வேர்டு எல் ஸ்டேட்மெண்ட்டில் சேம் அதே ப்ரோக்ராம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை விட அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் எல்ஸ் பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் எல்ஸில் பிரிண்ட் எண்ட் ஆஃப் த லூப், என்னது ஸ்லாஷ் நெக்ஸ்ட் லைனில் வந்து சேம் அந்த கண்டிஷன் ஒர்க் ஆகணும். இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகிட்டு நெக்ஸ்ட் எல்ஸ் பார்ட்டில் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், இந்த ஸ்லாஷ்ன்னு கொடுத்துருக்கிறதால என்னது அடுத்ததில் வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸ்லாஷ் TA அது மாதிரி குடிக்கக்குள்ள இதெல்லாம் என்னது ஸ்பேஸு, ஒயிட் ஸ்பேஸு. ஓகேவா? ஃபார் த பைத்தான். அதில் நெக்ஸ்ட்டில் நியூ லைனு, நியூ டேப், அடுத்ததில் நெக்ஸ்ட்டில் க்ரியேட் ஆகிறது தான். இந்த ஸ்லாஷ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறதால நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் இங்கே வந்திருக்குது. ஓகேங்களா? அடுத்தது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்குறத வந்து கண்டினியூ ஆகணும், அப்படியே நம்ம சொல்கிற வரைக்கும் கண்டினியூ ஆகணும்னு சொல்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இதில் வரும். ஓகேவா? இதுலேயே பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுக்குறோம். கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து கொடுக்குறோம். கண்டிஷன் ட்ரூனா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதே நோனா திரும்ப என்ன ஆகும்? இந்த லூப் இங்கே வரும். ஓகேவா? லூப் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே திரும்ப கண்டிஷன் இங்கே வரும். ட்ரூ அப்படின்னா இங்கே வரும். ஓகேவா? ட்ரூ வந்துட்டுன்னா
அது இங்கே எக்ஸிட் லூப்புக்கு திரும்ப போயிடும். வந்துட்டு இங்கே வந்துட்டு எக்ஸிட் லூப் போயிடும். அதுவே நோ அப்படின்னா திரும்ப ரிமைனிங் பாடி வந்து இங்கே வரும், திரும்ப கண்டினியூவாக போகும். இதே மாரி தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? அதுதான் இதுலேயும் சொல்லியிருப்பாங்க. கண்டினியூவும் பிரேக்லேயும் சேம் ப்ராசஸ் தான் நடக்கும். எது வரைக்கும் அந்த கொடுத்துருக்க நான் வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கணும், எது வரைக்கும் வேணுமோ அது மட்டும் பிரிண்ட் ஆகும். கண்டினியூ அதை விட எக்ஸ்ட்ராவே எனக்கு பிரிண்ட் ஆகும்னா கண்டினியூவில் சொல்லலாம். ஓகேங்களா? இதுவும் சேம் ஃபார் இஃப் கண்டிஷன் வச்சு தான். பாஸ் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய பாஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொடுத்துருக்க வேர்டில் ஒன்று சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல போய் சேவ் ஆகணும்னு சொல்கிறது தான் பாஸ் ஸ்டேட்மெண்ட்டு. நம்ம கொடுத்துருக்கிறத விட இன்னும் நான் எடுத்துகிட்டு வேறு இடத்துல அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இங்கே பாஸ் ஸ்டேட்மெண்ட்னு இங்கே சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏன்றது வேரியபிள் நேம், இன்ட்னா அது டேட்டா டைப்பு, இது இன்புட் இது வந்து இன்புட் என்னது என்டர் எனி நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வந்து ஈக்குவல் 0 பாஸ், எல்ஸ் பிரிண்ட் non-zero வேல்யூ இஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே என்ன பண்ண என்டர் எனி நம்பர் அப்படின்னா அந்த நம்பரை வந்து இங்கே என்ன பண்ணுறோம் 3 கொடுக்குறோம். 3 கொடுக்கக்குள்ள என்னென்னது non-zero வேல்யூ, அது 0வே என்ன கூடாது, 0 இல்லாத வேல்யூ தான் என்னது இங்கே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே 1ன்னு கொடுத்தா எடுத்துக்கும், 2ன்னு கொடுத்தா எடுத்துக்கும். அதுவே இப்போ இன்புட் வேல்யூ 0ன்னு கொடுத்தோம்னா நோ ஆக்ஷன், எந்த பெர்ஃபார்மும் நடக்காது. சேம் வேல்யூ பண்ணக்குள்ள அது பாஸ் ஆகிடும். அந்த கண்டிஷன் என்ன ஆகும், சேம் வேல்யூ 0ன்னு கொடுக்கக்குள்ள 0 = 0ன்னு கொடுக்கக்குள்ள அந்த கண்டிஷன் வந்து அது பாஸ் ஆகும். ஓகேவா? அதுவே 1 = 0 அப்படின்னுக்குள்ள அந்த என்னது கிவன்ட நம்ம வேல்யூ கொடுக்கக்குள்ள என்னது நோ 0 வேல்யூ அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் பண்ணும். இதுதான் இந்த பாஸ் கொடுத்தா பாஸ் கீவேர்டு கொடுத்தா இதான் என்னது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. எதாவது பாருங்கள். ஃபுல்லும் 3 வீடியோஸில் கொடுத்துருப்பேன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். எதாவது பாருங்கள், எதாவது டவுட்னா கேளுங்க, சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.